வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. உள்வாடகைக்கு வந்த இடத்தை ஆட்டைய போட்டு அலுவலகம் கட்ட முயன்ற விசிக கவுன்சிலர் திறப்பு விழாவுக்கு கட்சித் தலைவர் திருமாவளவனையும் அழைத்து வர கடைசியாக குடியிருப்பு வாசிகளின் எதிர்ப்பை அடுத்து திருமாவளவன் திரும்பிச் சென்ற இந்த காட்சிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தாலும் இந்த காட்சிக்கு பின்னாடி இருந்த நில விவகாரம் தற்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சென்னை தியாகராய நகர் சரோஜினி நகரில் சந்திரமாள் என்ற மூதாட்டிக்கு சொந்தமான 5463 சதுர அடி நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் வீடுகள் கடைகள் அமைந்துள்ள நிலையில் மூதாட்டி சந்திரமாள் அந்த நிலத்தை தனது பேத்தி பத்மபிரியா பெயரில் எழுதி வைத்ததோடு பேரன் முரளி கிருஷ்ணா கடைகள் வீடுகளில் இருந்து கிடைக்கும் வாடகை பணத்தை மட்டும் அனுபவித்துக் கொள்ளலாம் என உயில் எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பேரன் முரளி கிருஷ்ணன் போலி ஆவணங்கள் மூலமாக 25 லட்சம் ரூபாய்க்கு 100 வருடங்களுக்கு சையது என்பவருக்கு நிலத்தை குத்தகைக்கு எழுதி கொடுக்கவே நில விவகாரத்தில் மோதல் எழுந்திருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டி சந்திரம்மான்றவங்க தான் ஒரிஜினல் ஓனரு. அவங்க அவங்க பேத்திக்கும் பேரனுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி வச்சுருக்காங்க. பேத்திக்கு அப்சல்யூட்டாக, அதாவது பத்மபிரியான்றவங்க ஷீ லிவ்ஸ் இன் வைசாக், அவங்களுக்கு அப்சல்யூட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அந்த பேரன் முரளி கிருஷ்ணான்றவருக்கு இதில் வர வாடகையை அவர் உயிரோடு இருக்கிறவரில் அந்த வாடகையை அவர் சாப்பிடல அப்படின்ற ஒரு இதையை வச்சு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த முரளி கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காரு, இந்த ப்ராப்பர்ட்டியை காலி பண்ணிவிட்டு அதை சையதுன்ற ஒருத்தருக்கு அதை 100 இயர்ஸுக்கு லீஸுக்கு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாரு. தற்போது இந்த நிலத்தின் மதிப்பு சுமார் 18 கோடி ரூபாய் என்ற நிலையில் நிலத்தை அபகரிக்க சென்னை மாநகராட்சியின் 45வது வார்டு விசிக கவுன்சிலர் கோபிநாத் மும்மரமாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. கட்டிடத்தில் ஒரு அறை மட்டும் உள்வாடகைக்கு எடுத்திருந்த விசிக கவுன்சிலர் கோபிநாத் கட்சி ஆபீஸ் கட்டுவதற்காக மொத்தமாகவே நிலத்தை ஆட்டைய போட துடிப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்போ அந்த சையதும் இந்த விசிகே கவுன்சிலர் ஒருத்தர் கோபிநாத் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் இது எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த விசிகேவோட கவுன்சிலர் கோபிநாத் அவர் தாக்கல் பண்ணியிருக்கிற நாமினேஷன்லேயே எங்கள் அட்ரஸை போட்டு தான் தாக்கல் பண்ணியிருக்கார். அதாவது இங்கே தான் அவர் குடியிருக்கிற மாதிரி பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. அவருக்கும் எந்த டெனன்சியோ எதுவுமே இங்கே கிடையாது. நாங்கள் எதுவும் கொடுக்கல அவருக்கு. 1941ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த கட்டிடம் விதிகளை மீறி கட்டியிருப்பதாக கூறி கடந்த 2020ஆம் ஆண்டு மாநகராட்சியின் நோட்டீஸ் வந்திருக்கிறது. நோட்டீஸை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததை அடுத்து அது ரத்து செய்யப்பட்டது. ஆனால் மறுபடியும் மாநகராட்சியிடம் இருந்து கட்டிடத்தை அகற்றச் சொல்லி நோட்டீஸ் வந்த நிலையில் பின்னணியில் விசிக கவுன்சிலர் கோபிநாத் தான் இருப்பதாக பரபரப்பு புகார் கூறும் மூதாட்டியின் உறவினர்கள் கவுன்சிலர் கோபிநாத் தான் மாநகராட்சி அதிகாரிகளை ஏவிவிட்டு கட்டிடத்தை இடிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 1940s கட்டின ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ இதில் டீவியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை ஹராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது முழுக்க இந்த வார்டு கவுன்சிலர் கோபிநாத்தும் அவங்க ஆளுங்களும் இந்த விசிகே ஆளுங்களும் பிளான் பண்ணி இந்த மற்ற டெனன்ஸை இங்கேருந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக முழுக்க பண்ணுறது. சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்ற போது அங்கு விசிகவினர் கொடி, பேனர்கள் ஆகியவை இருந்தன. அத்தோடு விசிக கவுன்சிலர் கோபிநாத்தின் வீடு பெரம்பூர் பகுதியில் இருக்கும் நிலையில் தேர்தலுக்கான வேட்பு மனுவில் தியாகராய நகர் சரோஜினி தெரு முகவரியை கொடுத்து போட்டியிட்டதாக கூறப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் ஆபீஸ் திறப்பதாக கூறி திருமாவளவனை அழைத்து வந்திருக்கிறார் கவுன்சிலர் கோபிநாத். நிலத்திற்கு பின்னணியில் இவ்வளவு பிரச்சனை இருப்பதை சொல்லாமலேயே திருமாவளவனை அழைத்து வரவே குடியிருப்புகள் இருக்கும் இடத்தில் அலுவலகம் அமைந்தால் தொந்தரவாக இருக்கும் என கூறி குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவே திறப்பு விழாவுக்கு வந்த திருமாவளவன் திரும்பிச் சென்றார்.
இது குறித்து மாநகராட்சி உதவி பொறியாளர் ஆனந்திடம் விளக்கம் கேட்டபோது முதலில் நேரில் வாங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம் என்றார். பின்னர் அனுமதியை மீறி கூடுதலாக கடைகள் கட்டிடம் கட்டியதால் தான் நோட்டீஸ் கொடுத்ததாக கூறிய அவர், கவுன்சிலர் கோபிநாத்துக்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சர்டிபிகேட் கொடுத்தார். நீங்க போன்ல எல்லாமே வேணாம் சார், நீங்க நேரா வாங்கல. ஏதோ போன்ல எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நம்ம டீட்டெயிலா வந்தீங்கன்னா நான் டீட்டெயிலா பேசுவேன். அவர் டைரக்டா வந்து கவுன்சிலர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அவர் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி. சார் அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த நிலத்திற்காக பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் பேசுவதாக போட்டுடைத்த உதவி பொறியாளர் கடைசியாக போனை வைக்கும்போது கூட தங்களது வேலையை தான் செய்தோம் என தெரிவித்தார். நிறைய பேர் பேசுறாங்க சார் அந்த இதுக்கு, அந்த பில்டிங்க்கு. ஒருத்தர் அங்க இருக்கு மாஜி டிஎம்கே வட்டச்செயலாளர், முன்னாடி எக்ஸ் வட்டச்செயலாளர் ஒருத்தர் பேசினாரு. ஏதோ பேசுனாங்க. நம்ம ஏன் தேவையில்லாத நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்னமோ தேவை வேணும்னு நிறுத்தி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வேண்டாம்னு சொல்றேன். நான் இப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்றேன் சார். என்னுடைய வேலை இது, அவ்வளவுதான். இது குறித்து விளக்கமளித்த கவுன்சிலர் கோபிநாத், நிலத்தை அபகரிப்பதாக கூறும் குற்றச்சாட்டு பொய் என்றும், மாநகராட்சியின் திட்டக்குழு உறுப்பினராக இருக்கும் தாம் நிலம் தொடர்பாக நீண்ட காலமாக இருந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதாலேயே மாநகராட்சி கூட்டத்தில் முன்வைத்ததாக தெரிவித்தார். அத்தோடு கட்டிடத்தை இடிக்க சொல்லி யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்பதையும் தெரிவித்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.